ஐயா, இன்னைக்கு பார்த்த நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நாமினேஷன்ல பெரிய கலாட்டா பண்ணி நாமினேஷன் ஆச்சு. பால் கனகராஜன் நாமினேஷன் பண்ணவே விடல. அவர் சொத்து பட்டியலை பார்த்தேன், எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு. ஐயா, வேட்பு மனுவில் கலாநிதி வீராசாமி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய மதிப்பு 31 கோடி ரூபாய். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஐயா, நம்முடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல கலாநிதி வீராசாமியுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 2923 கோடி ரூபாய் நம்ம காட்டியிருக்கோம். 2923 கோடி ரூபாய். யாருக்காவது சந்தேகம் இருக்குனாங்க ஐயா, அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து எங்கெங்கே வைத்திருக்கின்றார்கள், எந்த நிறுவனத்திலே வைத்திருக்கின்றார்கள், அதனுடைய மொத்த பதிப்பு ஐயா வெறும் 2923 போடல, ஒரு சொத்தையும் போட்டு அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பை போட்டு கூட்டி 2923 கோடி போட்டு. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, சென்னை கோயம்பேட்டில் அரசினுடைய 62.93 சதுர மீட்டர் அளவிலான கிராம நத்தம் நிலத்தை நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி ஐயா, அதை தவிர மக்களுக்கு பணி செய்யக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இந்த தொகுதியில மறுபடியும் கலாநிதி வீராசாமி அவங்க வேட்பாளராக போட்டி போடுறாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர் பையன், உங்களுக்கு தெரியுமா? துரைமுருகன் என்ன பையன் இருக்கிறார். கதிரானந்த் அவர்கள் சொல்றாங்க, வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள்லாம் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. என்ன யாரும் அடிக்க வந்துடாதீங்க, அவர் சொன்னதை நான் சொல்றேன், எனக்கு கோபம் தான், ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். கதிரானந்த் அவர்கள் மேடையில் சொல்றாங்க, திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்லாம் திடீர்னு மினுக்குன்னு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, கொச்சையா பேசுறாங்க, அதெல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம். அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சுக்க. நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்க ஊருக்குள்ள எந்த காரணத்துக்கு விட்டுறாது. ஏதோ இவனுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி மினுக்குன்னு போட்டுக்கிறோமா, பாயிண்ட்ஸ் பவுடர் போட்டுக்கிறோமா. அதனால் சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழுவேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறான். தப்பி தவறி அந்த வண்டியில ஏறிடாதீங்க. அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க, தப்பி தவறி ஏறிடாது. எப்ப கூட இருந்து வரும்னு தெரியாது. ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து ஓசி ஓசி ஓசிம்பா. ஏன் நீ வண்டி விடுறதில்ல, வண்டி உருப்படியா விடுறதில்ல, ஏதோ ஆசர் அவசரத்துக்கு அந்த வண்டியில் ஏறினா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம், துரைமுருகனுடைய மகன் மினுக்கு பெண்கள் இருக்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கிறாங்க. ஐயா, 1000 ரூபாய் உரிமை தொகை. திமுக சொல்றாங்க, பால்கனராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்தா 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க. நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்குங்க, நாங்க 1500 ரூபாய் கொடுக்கிறோம், அது எங்களுக்கு ஒத்து. இன்னும் பாருங்க ஐயா பிரச்சாரம், கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறாங்க. ஒருத்தர் இந்த செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார். அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல, தாத்தா பேசுற பொய்யிலும் தப்பிச்சு அப்பா பேசுற பொய். இன்னைக்கு பேரன் கிளம்பி இருக்கிறான், அப்பா தாத்தாவோட என் பொய்யை கேளுங்க. சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய என்னன்னா ஐயா, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க, நாங்க 100 ரூபாய் கொடுத்தா 28 ரூபாய் கொடுக்கிறாங்க. கேட்டீங்களா? சொன்னாங்களா ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களா? அதாவது 100 ரூபாய் கொடுப்பாங்களாமா, நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா, அது மட்டும்தான் கணக்கா 28 ரூபாயா? ஐயா, 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ
இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. 30,000 ரூபாய். இவன் 1 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவன் போடுற சீல் இருக்குதுங்க பாரு. 30,000 ரூபாய் 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. சத்தமே இல்ல. அது கணக்குல வராதாமா? ஏன் கணக்குல வராதுன்னா அது மோடி ஐயா நேர அக்கௌண்ட்ல போட்டாரு. நான் கமிஷன் அடிக்க முடியல. அது 28 ரூபாய் கணக்குல வராது. இன்னைக்கு பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு மோடி ஐயா சிலிண்டர் 400 ரூபாய் மானியம். மோடி ஐயா சிலிண்டர் இல்ல, தனி சிலிண்டர் 300 ரூபாய் மானியம். தமிழகத்திலே 40 லட்சம் பேருக்கு வரும். அது கணக்கு இல்லையாமா? கோபாலபுரத்து மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுவநிதி சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு 10,000 20,000 ரூபாய் சுவநிதி மூலமாக பணம் கொடுக்கும். முத்ரா கடன் திட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா. இந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார். அதெல்லாம் இல்ல, அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா? இந்த கோபாலபுரத்தை கொடுத்து எதுக்கே கொடுக்கணும்? கமிஷன் அடிக்கவா? இவன் கமிஷன் அடிக்கவா? சகோதர சகோதரிகளை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் போய் வட இந்தியாவுக்கு போங்க. வட இந்தியாக்காரனை திட்டுறான். நண்பர்கள் அங்க இருக்கிறான். என்ன சொல்றாங்க? என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் மோடியை கொண்டு தமிழ்நாட்டிலே வச்சுக்கிறேன், எங்க ஊர் பக்கம் விடுப்பான். எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கிறார். காசி தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்த மாட்டார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்தல. வட இந்தியாவுடைய நண்பர்களை திட்டுறான். ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றாரு, அடிக்கடி இங்கே வர்றாரு. தமிழ் தான் கத்துக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு. மேடையிலே கண்கலங்கிறாரு. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரனா ஆக்கிக்கீங்க, அங்கேயே வச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மோடியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா ஐயா? ஐயா சத்தியமா சொல்லட்டுமா? உண்மை சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க. இவரு ஸ்டாலின் ஐயா மேக்கப்பை போட்டு சைக்கிள் எடுத்து அதை ஓட்டி போறதுக்குள்ள மோடி ஐயா 3 முறை வந்து மக்களை பார்த்து டெல்லி போயிடுறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன், சகோதர சகோதரிகளே, நீங்களே உண்மையை பாருங்க. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டிலே பார்த்ததை விட மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள். அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடுகின்றார்கள் என்கின்ற உண்மை. அதனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாதுங்க. சரித்திர வாய்ப்பு மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது. மறுபடியும் மோடி இருக்கணும், இங்க திமுக இருக்கணும். நம்முடைய நல்லாட்சி இருக்கணும், இங்கே மோசமான ஆட்சி இருக்கணும். மறுபடியும் அண்ணன் பால் கனகராஜ் வேட்பாளராக இருக்கணும். இந்த சூழல் அமைஞ்சு வரும். இந்த இந்தி கூட்டணி ஒண்ணு கிளம்பி வந்திருக்குங்க ஐயா. இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம். நீங்களா பாத்தீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க. பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களேங்க, வெக்கமா இல்லையா? மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் சொல்லுவான், அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டமா. லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா, இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா. சோனியா காந்தி சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், இவரு மாப்பிள்ளை. சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியில தலைவர்களே கிடையாது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. இவருடைய கையிலே நம்முடைய நாட்டை கொடுக்க போறோமா? அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நானு நீங்க தமிழ்நாட்டில் பண்ணதே போதும், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்துருக்க நாங்க பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது. இந்திய கூட்டணியை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி. அதனால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை மறுபடியும், மீனவ சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பது வடச்சென்னை. அதனால்தான் பால் கனகராஜன் இங்கே களமிறக்க வேண்டும் என்று களமிறக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, மீனவ சொந்தங்களுக்கு முதலாக தனி அமைச்சர்
அமைச்சரவை ஆரம்பிச்சது யாருங்க ஐயா? 1947 சுதந்திரம், 52 முதல் அரசு, 2019 தான் மீனவர்களுக்கு முதலாக ஒரு தனி அமைச்சரவை, 2019 தான் மீனவ சொந்தங்களுக்கு தனி அமைச்சரவை ஆரம்பிக்கும். ஏன்? மோடி அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்கள் இந்தியாவுடைய இரண்டாவது ராணுவம். நீங்க மீனவர்கள் கிடையாதுங்க, மீன் விவசாயிகள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மீன் சொந்தங்கள் இந்தியாவுடைய இரண்டாவது ராணுவம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிற்காக பாடுபடக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு 2019 தனி அமைச்சரவை. மோடி ஐயா கன்னியாகுமரியில் சொன்னார், 5 மீனவர்களுக்கு இலங்கையிலே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது மோடி ஐயா சொன்னாங்க, எல்லா கதவையும் தட்டினேன், எல்லா ஜன்னலையும் உடைச்சேன், அந்த நாட்டுக்கிட்ட என்னையெல்லாம் பலத்தை பயன்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பயன்படுத்தி இலங்கையிலிருந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களை ஒரு கீறல் இல்லாமல் மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடிக்கு தெரியும், பாகிஸ்தான் பார்டர்ல இருந்தவர், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பணி செய்தவர். அவர்களுக்கு தெரியும் மீனவ சொந்தங்களுடைய அருமை பெருமை தெரிந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்துல அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான மாலை நேர தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்த ஐயா, மறந்துடாதீங்க 20 நாள் நீங்க எல்லா வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்கும். சிறுபான்மை சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. சென்னைனாவே திமுக காரங்க போய் பேசுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரி என்றால் எதற்காக சிறுபான்மையினருக்கு இங்க சீட்டு கொடுத்திருக்கின்றோம்? ஐயா, ஒரு சிறுபான்மையர் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த, அது பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர்னா, பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 மணி வரைக்கும் ஆண்டவனே ஏசு கிறிஸ்தே வந்தாலும் போன்ல பிடிக்க முடியாது. 1 மணிக்கு மேல போன் எடுப்பார். அண்ணா எங்கனே இருந்தீங்க? ஆனா சர்ச்சில் இருந்தேன், இப்பதான் மாசு முடிச்சுட்டு வந்தேன், 4 மிஸ் கால் இருந்துச்சு, என்னன்னு. அந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ சமுதாயத்தை இதயத்திலே வைத்திருக்கின்றோம். இந்த முறை கிறிஸ்துமஸ் விழா பாரத பிரதமருடைய வீட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு, பாத்தீங்களா? பாரத பிரதமருடைய வீட்டில். அதனால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சொந்தங்களே, உங்களுக்கு உண்மையான நிஜ பாதுகாப்புனா அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் கூட இஸ்லாமிய நாடுகள் விருதாக கொடுக்கிறாங்க. 19 விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய தலைமை விருதுகள், அதிலே 8 விருதுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்தபட்ச விருதை பாரத பிரதமர் கொடுத்தார். அவங்களுக்கு தெரியாது, திமுக காரணம் தெரியும். அதனால் சகோதர சகோதரிகளே, பால் கனகராஜ் அவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொருத்தமான அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாக்களிக்க வேண்டும், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி அவர்கள் 400ல பால் கனகராஜும் ஒருவர். ஆண்டவன் ஆசீர்வதித்தால் மோடி அவர்கள் 76லும் ஒருவராக இருப்பதற்கான முழு தகுதி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கம்.